சொன்னாரு, நீ எந்த பக்கம் படுத்தாலும் நீ எனக்கு பிரியமா இருந்தேன்னா தூங்குவேங்கிற. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஜீசஸ் கிரைஸ்ட். இது நம்மால லைஃப்ல ப்ராப்ளத்தை வச்சுட்டு டைரக்ஷனை எல்லாம் குறை சொல்லுது. இது வடக்கு சரியில்லை, இது தெற்கு சரியில்லை சார், இது மேற்கு சரி, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நீ தான் கரெக்டா இல்லை. பெத்லகேம்ல எப்படியா சோறு இல்லாம போகும்? உடனே ரெண்டு பேரும் பாக்குறாங்க, ஏரியா ப்ராப்ளம், நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து வேற ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோவாப் அப்படிங்கிற அந்த ஊருக்கு இவங்க போயிருக்க கூடாது. ஏன்னா மோவாப் ஆண்டவருடைய பார்வையில அசிங்கம். இவங்க மோவாபுக்கு போறாங்க. போன ஊர்ல சோறு வந்துருச்சு, கை தட்டுங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா சோரோட வியாதியும் வந்துச்சு. இதுக்கு நீ பட்னியாவே இருந்திருக்கலாம். போன ஊர்ல இவங்களுக்கு நல்லா சம்பளம் வந்துச்சு, காசு வந்துச்சு, கை தட்டுங்க. ஆனா என்ன பிரச்சனைனா 10 ரூபாய்க்கு சம்பளம் வந்துச்சுன்னா 50 ரூபாய்க்கு நஷ்டம் வந்துருச்சு. அப்ப மைனஸ் பேலன்ஸ் எவ்வளோ? 40. இது உன் ஊர்ல இருந்தப்ப 0 பேலன்ஸ்ல இருந்தா இப்ப -40ல போயிட்டு இருக்கு. அதுக்கு நீ உங்க ஊர்லயே இருந்திருக்கலாம். கரெக்டா பேசுனா தப்பா பேசுனா? ஏன்னா 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு பேர் என்னன்னா மகளோன் கிளியோன். அதோட அர்த்தம் என்னன்னா ஒருத்தன் பேர் வியாதி. என்னது அப்படின்னா இவங்க ஏதோ வியாதிக்கு போயிருக்கிறாங்க. இன்னொருத்தன் பேர் என்னன்னா ஒண்ணுமே தங்க மாட்டேங்க, எல்லாமே நஷ்டமா போகுது. அப்படின்னா ஒரே நஷ்டம் வேற. அப்போ சில பிரச்சனைகளுக்கு காரணம் வந்துட்டு ஊர் இல்லைங்க. என்னது என்னது சென்னை நமக்கு செட் ஆகாது, நம்ம லண்டன் போய் அதுக்கப்புறம் 2 வருஷம் இங்க ஒன்றும் சரியில்லை, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நீ தான் சரியில்லை. கடவுளை தேடி நீ சென்னையில் இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்ப, சிங்கப்பூர்ல இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, லண்டன்ல இருந்தாலும் ஆசீர்வாதம் இருப்பீங்க, லவதிக்கையாரா இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இது ஏரியா பிரச்சனை இல்லை, இது ஆள் மேல பிரச்சனை. சரி, இப்ப என்ன நடந்துச்சுன்னா கடைசியில் துரதிருஷ்டவசமாக இந்த நவோமி அம்மாவோட வீட்டுக்காரர் செத்து போயிடுறாரு. அந்த பசங்க 2 பேர் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, 2 பேரும் செத்து போயிடுறாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரே வீட்டில் 3 விதவைகள். நவோமியோட வாழ்க்கை அழிஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் 2 இளம் ஸ்திரீகள் 2 பேருமே விதவைகளாக மாறி விடுறாங்க. இந்த வயசான அம்மா பாக்குறாங்க, நல்ல மாமியார், கை தட்டுங்க உங்களுக்கு. சில வீடுகள்ல மாமியாரால ஒரே டார்ச்சர். கல்யாணம் முடிச்சு வந்ததுமே காலையில கல்யாணம் முடிச்சு சாயங்காலமே குழந்தை என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க. இப்படிலாம் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க நிறைய. தயவு செஞ்சு அப்படி ஒரு மாமியாராக இருந்தாக கர்த்தர் உங்களை திரும்ப சுடுதண்ணி ஞானஸ்நானம் கொடுத்து ரட்சிப்பு நடத்துவாராங்க. அவங்க இவங்க கேட்கறத 2 பேருக்கும் வீட்டுக்காரரும் அவங்க 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. அவங்க என்ன சுவிட்ச் போட்டாவா குழந்தை பிறக்குது? அப்படி இருந்தா என்னைக்கோ குழந்தை, எங்க உங்களுக்கு என்னங்க அவசரம், விடுங்க அவங்கள. எஸ் நோ. இது சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி, என்ன எதுவும் நல்ல விசேஷம் இருக்கா?